இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து அமைஸ் அப்படிங்கிற நேம்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை இப்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்லாம் நமக்கு வந்து கிடைக்கும், நெக்ஸ்ட் எதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க, இதை பத்தின ஃபுல் டீட்டெயிலும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி நீங்க இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக 11,000 ரூபாய் வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படிலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இந்த அமைஸ் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஹைலைட்டான பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கீழே வந்து ப்ரீஃபாகவே வந்து பார்க்கலாம் என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் அதில் உங்களுக்கு பாஸ்புக் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்புக் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பாஸ்புக், செக் புக், அதுக்கப்புறம் ஃப்ரீயாகவே ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஏடிஎம் கார்டுக்கு எஸ்எம்எஸ் சார்ஜஸ் கிடையாது. அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டுக்குன்னு எந்த ஒரு ஆனுவல் ஃபீ, ரெனிவல் ஃபீ, மெயின்டெனன்ஸ், அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சார்ஜஸுமே வந்து இதில் வந்து பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இதோட ஹைலைட்டான பெனிஃபிட். இப்போ வந்து இதில் கிடைக்கக்கூடிய அதர் பெனிஃபிட்டை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி இது மூலமாக கிடைக்கக்கூடிய ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேலே நீங்கள் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 2,000 ஏஜ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து 20,000க்கு மேலே ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எவ்ரி மந்த் உங்களுக்கு இந்த 2,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செகண்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி இந்த ஏடிஎம் கார்டை ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம் கார்டை ரிசீவ் பண்ண அடுத்த 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் ஏதாவது ஒரு பில் பேமெண்ட் வந்து இந்த ஏடிஎம் கார்டு மூலமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்கம் பெனிஃபிட்டாக 3 மந்த்துக்கு ஒருத்தான அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் பிளான் வந்து கொடுக்குறாங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 599 ரூபா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம் கார்டை ஃபஸ்ட் எடுத்தால நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் அதுவும் இந்த ஏடிஎம் கார்டை ரிசீவ் பண்ண அடுத்த 30 நாளைக்குள்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 காம்ப்ளிமெண்ட்ரி மூவி டிக்கெட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட் வேல்யூ வந்து 4,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 மந்த் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த ஏடிஎம் கார்டை ரிசீவ் பண்ணி ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியில் வந்துட்டு ஸ்விக்கி மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. 3 மந்த்துக்கான மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன் வந்து ஆன்லைனில் வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பண்ணும்போது ஸ்விக்கி டைன் அவுட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. 500 ரூபீஸ் ஒர்த்தான வவுச்சர் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 30 நாளைக்குள்ளே வந்துட்டு இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊப்பரில் வந்து டிஸ்கவுண்ட் ரைட் பேக்கேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேக்கேஜோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் ஒர்த் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அதிகமான பெனிஃபிட்டை வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு 30 நாளைக்குள்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பெனிஃபிட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore வரைக்கும் இதில் வந்து கவர் ஆகுது. பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் கவர் ஆகுது. அதே மாதிரி பேக்கேஜ் லாஸ் இல்லை பேக்கேஜ் டிலே ஆகி ரிசீவ் பண்ணுறது இந்த மாதிரியான இஷ்யூக்கு உங்களுக்கு வந்து $500 வந்து இதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியல் ஃபண்டிங் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஹைலைட்டாக வந்து பார்க்கணும். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இனிஷியல் ஃபண்டிங்காக 5,000 வந்து டெபாசிட் வந்து பண்ணணும். ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி எந்த சார்ஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஏடிஎம் கார்டுக்கு ஆனுவல் ஃபீ, ஜாயினிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான பிளான் வந்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி பிளான், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி பிளான். இதில் மந்த்லி பிளானை நீங்கள் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் 200 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட்டட் பண்ணிக்குவாங்க சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பிளான். இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து 200 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுவாங்க. மினிமம் 6 மந்த் இந்த சார்ஜஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த
அடுத்த செகண்ட் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி பிளானை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2200 நீங்கள் மொத்தமாகவே வந்து பே பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எதுவுமே டெபிட்டட் வந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த 2 விதமான பிளான்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் வந்து ஜீரோ பேலன்ஸ் தான். ஆனால் அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வாடகையாக ரூ. 200 நம்ம வந்து பேங்க்குக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் இதில் ஒரு தலைவலி. ஸோ உங்களுக்கு வந்து இதில் நிறைய பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்களா, இந்த பெனிஃபிட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்மகிட்டயே வந்து காசை வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வந்து விட்டுருங்க. 1 இயருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூ. 200 கம்மியாகுது. ரூ. 2400 பே பண்ணுறதுக்கு பதிலாக ரூ. 2200 நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் எந்த ஒரு ஃபீயும் கிடையாது. ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு ஒன்றும் பிடிக்க மாட்டாங்க. இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் மெட்ரோ சிட்டி இல்லை வந்து அர்பன் இல்லை செமி அர்பன் இது மாதிரி எந்த ஒரு ஏரியாவில் இருந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாலும் மினிமம் பேலன்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரூரல் ஏரியாவில் இருந்தும் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் கிடையாது. பிரைமரி ஏடிஎம் கார்டு வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஏடிஎம் கார்டு ஏதாவது போட்டிங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து ஃப்ரீ தான். அதுக்கும் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசா டைப் ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இந்த விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டு வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் கிட்டில் உங்களுக்கு பாஸ்புக், செக் புக், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏடிஎம் கார்டு இந்த 3மே வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. பட் நீங்கள் வந்து இனிஷியல் ஃபண்டிங்காக 5000 டெபாசிட் வந்து பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி மந்த் ரூ. 200 பே பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரு வருஷத்துக்குன்னு மொத்தமாக நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இதுதான் இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா செக் ஏதாவது பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்புக்குன்னு எந்த ஒரு ஃபீமே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடிங் த பாஸ்புக் ஃபீ இது வந்து பார்த்தீங்கன்னா 0. டூப்ளிகேட் பாஸ்புக் போட்டிங்கனாலும் 0. ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் 0 தான். எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா கூட சார்ஜஸ் கிடையாது. உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் வேறு யாருக்காவது செக் கொடுத்து அது பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னாலும் இதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் சார்ஜஸ். நமக்கு வந்து ஒவ்வொரு பேங்க்லேயுமே எஸ்எம்எஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க. இதில் வந்து எஸ்எம்எஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி மந்த் இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரூ. 200 பே பண்ணணும். இல்லைனா இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு ரூ. 2200 நீங்கள் மொத்தமாக வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண விருப்பம் இருந்தது அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வர்த்தபுள் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் வந்துட்டு மும்பை இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு இருக்கீங்க. அதிகமாக நான் ஸ்விக்கி, அப்புறம் சொமேட்டோ இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஊபர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் வந்து வர்த்தபுளாக இருக்கும். உங்களுக்கு அந்த ரூ. 200 நம்ம வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து நிறையவே பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலேயே ஓப்பன் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் வந்துட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர் இதை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அப்புறம் ஆதார் நம்பர் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபைனலாக வந்து அந்த இனிஷியல் ஃபண்டிங் 5000 வந்து நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணணும். இது எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டான டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும், நைட்டு 8 மணி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்போவே நீங்கள் வீடியோ கேஒய்சி எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ மற்ற அன்டைமில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ கேஒய்சி வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபண்ட்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.